ஒரு காரியத்தை ஏவினபடினால் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். As while I was praying, as God persuaded me, I want to give this verse to you. மற்றவர்கள் உங்களுக்கு இழைத்த தீங்கு நிமித்தம் கோபம், பழிவாங்குதல் போன்ற ஆவிகள் அநேகருக்குள்ளே அநேகருடைய இருதயத்தை கலக்கிக் கொண்டே இருக்கின்றன. As somebody did evil to you, you are having anger and vengeance always seems to be troubling your heart and mind. பொதுவாக கோபம் என்கிற சுபாவம் சிறு பிள்ளைகளில் இருந்து வாலிபர்களில் இருந்து வயோதிபர் வரைக்கும் இந்த கோபம் என்கிற சுபாவம் அது ஒரு கொள்ளை நோயை போல் பரம்பிக் கொண்டிருக்கிறது. Even the nature anger from the child even to the grown up people, it is something like a pestilence. It's growing in everyone. சிறு பிள்ளைகளே பெற்றோரோடு கோபப்படுகிறார்கள். Even the little children, they are having anger toward their parents. அல்லது யாராகிலும் நமக்கு விரோதமாக ஏதாகிலும் கிரியைகள் செய்தால் அவர்கள் மேல் பயங்கரமான கோபம், துவேஷம் நமக்கு உண்டாகிறது. And even if they do any evil, immediately we get angry toward them. ஒரு வசனம் இவ்விதமாய் வேத புத்தகம் இவ்விதமாய் ஒரு வசனம் நமக்கு தருகிறது. And even the word of God give a verse in this way. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று. And even the prudent will have a cool heart. 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். And Proverbs 17:27, that excellent man is having that cool words. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். He that hath knowledge spareth his words. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். And the prudent is having that kind of cool heart. ஒரு சபையிலே விதமாய் ஒரு இடத்திலே விதமாய் ஒரு காரியம் நடந்தது. In one church, the matter happened in this way. ஒரு சகோதரனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. One brother, he got a wild anger. தனக்கு விரோதமாக ஒருவன் பயங்கரமான துரோகம் பண்ணிவிட்டான். One person against him done some evil. ஆகையால் அந்த சகோதரனை எப்படியாகிலும் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் பயங்கரமான கோப வேஷத்தோடு புறப்பட்டார். And wanting to beat that man with all angry mood, he started toward that place. ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார். And while he walking on the road toward that place, மனதுக்குள்ளே ஒரு பயங்கரமான குழப்பம், சூடு ஏறுகிறது. And he was having such a warming up with the having anger mood toward that man. தலையெல்லாம் சூடு ஏறுகிறது. Even the whole brain is getting the heat. நான் நம்பி இருந்தேன், எனக்கு துரோகம் பண்ணி விட்டானே, அவனை என்ன செய்கிறேன் பாரு. I trusted him, but he did evil and treachery. Let me see what I could do for him. இப்படி இவன் ரோட்ல போகும்போது While he was walking on the road, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வேன் ரோட்ல போகிறது. and while he was passing on the road, he saw a white color van passing by. அது ஒரு சாதாரணமாக அந்த ஐஸ்கிரீம் கொண்டு போகிற வேன், ஐஸ்கிரீம். And it is ordinarily ice cream van. அதுல ஒரு வார்த்தை, பெரிய எழுத்துக்கள் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள் என்று. And he saw a big letter written, keep yourself cool. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள். Keep yourself cool. ஐஸ்கிரீம் விஷயத்தில் தான் அந்த வேன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை ஒரு தேவ வார்த்தை போல் மாறியது. And it's only written about the ice cream, but for this man, these words were something like a word from God. சரியில்லாத பிலேயாமுக்கு கழுதை போதும் ஒரு வார்த்தை சொல்ல. Even the Balaam, who is not a right person, is enough for him an ordinary ass. சரியில்லாத விசுவாசிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேன் போதும் Even the believer who is not a right person, it's enough the ice cream van to teach him. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள் என்ற வார்த்தை அவன் படித்த உடனே அது இவனுடைய மனதுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. When that word he had written, that which had reached his mind, started working in him. சரி, நான் என்னை குளிர்ச்சியாய் வைத்துக் கொள்ளவில்லை, சூடா இருக்கிறேனே, என் மனது சூடா இருக்கிறதே, என் இருதயம் சூடா இருக்கிறதே, ஒரு ஆளை அடிக்க போகிறேனே, இப்படியெல்லாம் அவன் நினைத்து அந்த இடத்திலேயே திரும்பி வந்து விட்டான். திரும்பி வந்து வீட்டிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு மனஸ்தாபத்தின் ஆவியை கொடுத்தார். Oh, I had to keep myself cool, but I'm very much given to heat to the brain about their person. And he came back to his house and he had a great remorse. கர்த்தர் அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். Even the Lord God say the same words to you. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். And even the prudent is having such kind of cool words. நீ குளிர்ந்த மனம் உள்ளவனாய் இருந்தால் நீ விவேகி. And if you are
you are prudent if you have that kind of cool words. கர்த்தர் அப்படி உன்னுடைய கோபத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். And God is giving a deliverance out of your anger. இப்பொழுது நாம் துதிக்கும்போது நமக்கு குளிர்ந்த ஒரு மனதை கர்த்தர் தருகிறார். And when you praise God, God going to give you the cool heart and cool mind. அந்த கோப ஆவி நாம் துதிக்கும்போதே ஓடி போக வேண்டும். And all the anger spirit, when you praise, it must be driven away. உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கலக்கம், And because of your anger, how much great problem inside your family. உன்னுடைய வேலையில் எவ்வளவு பிரச்சனை, How much do you have a problem even in your working place? உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் உன்னுடைய ஊழியத்திலே எவ்வளவு பிரச்சனைகள். And because of your angry nature, how much you have a lot of problem in our working places. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். And the prudent is a man of cool mind. இந்த வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி சொந்தமாக்க வேண்டும். And we had to praise and make this word of God as our own. ஸ்தோத்திரிப்போமாக, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போமாக. அந்த வசனத்தை சொந்தமாக்குகிறதான நோக்கத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். I want you to make that word of God own without praising. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு குளிர்ந்த மனதை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, Oh dear beloved, இந்த கோப ஆவியை எதிர்த்துதான் நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். and only resisting that angry spirit, we are praising God. இந்த கோப ஆவியிலிருந்து பரிபூர்ணமாக நாம் எல்லாருக்கும் விடுதலை தேவை. And only from this angry spirit we need an absolute deliverance. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். And the prudent is a man of cool mind. திடீரென்று உனக்கு வருகிற கோபம் தேவ சமூகத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு போகிறது. And what you have anger, make it go out of the presence of God. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள். And keep yourself cool. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise Him. கைலாசத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஜனமாகிலும் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? இயேசுவா என்று நான் அழைத்தார். இக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செத்தையழுங்கிய ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே, விசுவாச ஜீவியம் செய்கிற தேவ ஜனங்கள் மத்தியிலே இந்த கோபம் என்கிற ஒரு கொள்ளை நோய் ஒரு புற்று வியாதியை போல், புற்று நோயை போல் பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரத்தினாலே முற்றிலும் தேய்த்து விடுவோம்.